ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th தமிழில் இருக்க இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். குரூப் 4க்கு நியூ சிலபஸ் மாற்றிட்டாங்க. அதுபடி பார்த்தா இலக்கணம் தான் ரொம்ப ரொம்ப அதிகமான கொஸ்டின் இடம் வருது. அதனால நம்ம 6th இலக்கணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி 6th ஃபஸ்ட் இயரில் இருக்க ஃபஸ்ட் இயரில் 3 இலக்கணம் தான் இருக்குது. அந்த 3யுமே இந்த ஒரே வீடியோவில் நான் முடிச்சிடறேன். அடுத்த வீடியோவில் 6th செகண்ட் டைம் பார்க்கலாம். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் இ ஷாப்பிங். பை மோட் இ ஷாப்பிங்கோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அதில் வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் இருக்குது. ப்ராடக்டோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஆல்ரெடி நாங்கள் வாங்கிட்டு செக் பண்ணிட்டு தான் சொல்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கீழே இருக்க லிங்க்கில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தமிழ் எழுத்துக்களின் வகைத்தொகை. இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் மொழியின் இலக்கிய வகைகள் 5. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. எழுத்தில் 12 உயிரெழுத்து 12 இருக்குது. உயிருக்கு முதன்மையானது காற்று. அந்த லைனை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உயிரெழுத்து 12ல் 5 குறுகி ஒலிக்கும், 7 நீண்டு ஒலிக்கும். ஓகே, மாத்திரையின் அளவு. குறில் எழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை. நெடில் எழுத்து கால அளவு 2 மாத்திரை. மெய் எழுத்துக்களை மெய் என்றதுக்கு மீனிங் என்ன அப்படி சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் உடம்பு. ஓகேவா? அடுத்து உயிர்மை எழுத்துக்கள். உயிர்மை எழுத்துக்களுக்கு எத்தனை மாத்திரை அப்படி சொல்லி கேட்கலாம், இல்லை எத்தனை இருக்குது அப்படி சொல்லி கேட்கலாம். உயிர்மை குறில்னா 90, உயிர்மை நெடில்னா 126. இது புக்கில் இல்லை, நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அடுத்ததுக்கு போகலாம். முதல் எழுத்து சார்பெழுத்து ஹெட்டிங் போகலாம். ஓகேவா? எழுத்துக்கள் 2 வகைப்படும். ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று சார்பெழுத்து. ஓகேவா? முதல் எழுத்து 30 வகைப்படும், சார்பெழுத்து 10 வகைப்படும். அதை தான் டிஃப்ரெண்ட்டாக என்னென்னு கேட்டிருக்காங்க. இதில் இந்த ஆயுதம் என்ற ஹெட்டிங்லேருந்து நிறையா தடவை குரூப் 4ல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஆயுதத்துக்கு வேறு பெயர்கள் என்ன? விட்டிசை, கேடயம், முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் மொழி முதல், மொழி இறுதி எழுத்துக்கள். மொழி முதல் எழுத்துக்கள் எத்தனைனா 22. மொழி இறுதி எழுத்துக்கள் எத்தனைனா 24. இதில் முக்கியமானது என்ன தெரியுமா? நா வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னா 4, யா வரிசையில் 6, வா வரிசையில் 7. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கீழே இருக்குது பாருங்கள். அந்த இதில் டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க் போன்றவை பிறமொழி சொற்கள். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும் போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். அடுத்து அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். அந்த லைன் நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இதோட ஃபஸ்ட்டு டேமே நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம செகண்ட் டேமில் இருக்க இலக்கணத்தை எல்லாம் பார்த்துடலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் குரூப் 4 படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.